ஓம் சாந்தி. 1/4/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் அனைத்தையும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான மகிமையாகும். உங்களை தூய்மையில்லாத நிலைந்து தூய்மையாக ஆக்கவே தந்தை வருகிறார். தந்தையின் கூடவே பாரதத்திற்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. பாரதமே அழியாத கண்டமாகும் சொர்க்கமாக மாறுகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக, சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களில் முதன்மையானது கீதையாகும். நீங்கள் சைத்தன்யமான ஞான கங்கைகள். உங்களுக்கு மிகவும் மகிமை இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக ஞான கடல் மூலம் உருவானவர்கள். பரமாத்மா உயர்ந்தலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார். பாரதம்தான் அழியாத கண்டமாக, பாரத கண்டமே சொர்க்கமாகின்றது. வேற கண்டங்கள் எதுவும் சொர்க்கம் ஆகுவதில்லை. பாரதத்தின் கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும். பாரதத்தில்தான் தந்தை வருகின்றார். கீதையின் புருஷோத்தம சங்கமயுகமாகும். பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும். முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர்கள் என ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமி என்று கூறுகின்றனர். அதாவது அனைவருடைய உள் மனதை அறிந்தவர் என்று கூறுகின்றனர். நான் யாருடைய உள் மனதையும் அறிந்து கொள்வது கிடையாது. நான் ஒரு முறை மட்டுமே வந்து பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகின்றேன். ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, அதாவது சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் கடந்து வரும். பாரதம் புதிய உலகமாக மிகவும் உயர்வானதாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். பாரதத்தின் மகிமை அளவற்றது. இந்தளவு சுகமாக, செல்வந்தராக, தூய்மையானதாக வேறு எந்த கண்டமும் இல்லை. பிரம்மத்தை பகவான் என்று கூற முடியாது. அது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும். குழந்தைகளாகிய நீங்கள் குடும்பச் சூழலில் இருங்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சத்யுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லவே. எனவே 5 விகாரங்கள் இருக்க முடியாது. அது முற்றிலும் நிர்விகாரியான உலகம். ஞான கடலின் மூலம் நீங்கள் மேகத்தை நிரப்பிக்கொண்டு மழையை பொழிய வேண்டும். நீங்கள்தான் ஞான கங்கைகள். உங்களுக்குத்தான் மகிமை இருக்கின்றது. நான் உங்களை தூய்மையானவராக ஆக்க வந்திருக்கின்றேன். கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்கள்தான் மீண்டும் தந்தையிடம் வந்து பிராப்தி அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானத்தை குறைவாக எடுப்பார்கள். நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள். நடைமுறை பழக்கங்களும் நன்றாகவே இருக்கும். ஆகவே குழந்தைகள் ஞானத்தை நன்றாக புரிந்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தில் தான் இப்போது இந்த ஞானத்தின் பலனாக அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்று பலர் நினைக்கின்றனர். முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கின்றது. சத்தியுகத்தில் பிரிவினைகள், வெறுப்பு என்பதே இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பார்கள். தாய் தந்தை தங்களது குழந்தைகளை கவனிப்பது போன்று ராஜா ராணிகள் பிரஜைகளை கவனிப்பார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் அனைவரும் திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரு பிறவியின் முயற்சியில் ஆதாரத்தில் 21 பிறவி சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள். இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம், அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவியை நீங்கள் பெறுகின்றீர்கள். பகவான் சுயம் ஞான கடலாக இருக்கின்றார். பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக கீதை என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவென்றால், வேத சாஸ்திரங்கள் படிப்பதன் மூலமாக நீங்கள் என்னை அடைய முடியாது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம், சுவாசத்திற்கு சுவாசம்,
என்னையே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். மேலும் பாவ காரியத்திலிருந்தும் நீங்க வேண்டும். இப்போது நாம் நல்ல விதையை விதைக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் என்ற விருட்சத்தை பெற முடியும். உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்ய வேண்டும். சத்தியமான அன்பானவராக ஆகி ஒரு நாயகனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ நினைவுக்கான பயிற்சியினை அதிகப்படுத்த வேண்டும். கருவி என்ற தன்மையின் நினைவின் மூலமாக மாயின் வாயிலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. யார் எப்பொழுதும் சுயம் தங்களை கருவி என்று நினைத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். செய்பவரும் செய்விப்பவரும் செய்வித்து கொண்டிருக்கின்றார். நான் கருவியாக இருக்கின்றேன். இதே நினைவினால் வெற்றி ஏற்படுகிறது. மாயின் கேட் திறந்து விடுவதற்கு நான் நிமித்தம் என்பதனை மறந்து விடுகின்றோம் என்றால் மாயின் கேட் திறந்துவிடும். நான் நிமித்தம் என்று புரிந்து கொண்டால் மாயை வென்றவராக ஆகிவிடலாம் மற்றும் டபுள் லைட் ஆகிவிடுகிறீர்கள். கூடவே வெற்றியும் அவசியம் கிட்டுகின்றது. இதே நினைவு நம்பர் 1 ஆத்மா ஆவதற்கான ஆதாரம் ஆகின்றது. சிவசக்தி என்பதன் அர்த்தமே இணைந்த ரூபம். தந்தை மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்ந்து சிவசக்தி என்று கூறுகிறோம். எனவே யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களை யாருமே பிரிக்க முடியாது. நாம் இணைந்திருப்பதற்கான அதிகாரி ஆகிவிட்டோம் என்பதையே நினைவில் கொள்ளுங்கள். முதலில் தேடிக்கொண்டவராக இருந்தோம், இப்பொழுது கூடவே இருப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.